நவகிரகங்களுடையதான நிலை எப்படி இருக்குது, சூரியன் காத்தால் எப்படி இருக்கார், மத்தியானம் எப்படி இருக்கார், சாயங்காலம் எப்படி இருக்கார், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பகலுக்குள்ளதான பலன்கள் எப்படி இருக்கும், ராத்திரி வேளையில் ஒரு காரியம் பண்ணால் அதோடைய பலன்கள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் வச்சுட்டு சாஸ்திரங்கள் நமக்கு பலவிதமாக அறிவுரைகள் சொல்கிறது. அதனால தான் பக்தி பண்ணுறது அகாலத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவா இல்லையா. பக்தின்றது பக்தி எப்படி பண்ணுறதே பண்ணணும்னா இஷ்டம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து பக்தி பண்ணுறதுக்கான உத்தமமான காலம். ஏன்னா சித்த சுத்தின்னு சொல்லுவா. புத்தியானது சுத்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுன்றது காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அது ஒரு சுத்தமான நிலைமையில் வரும். அதுக்கப்புறம் புத்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலுக்கு உட்படும். அந்த மாறுதல் எல்லாம் சுத்தமான ஒரு நிலைமைன்றது பிரம்ம முகூர்த்தத்துக்கே ஏற்பட்டது. அப்படி இருக்கக்கூடியதான இதுவாக இருக்கிறதுனால இந்த சமயமானது குழந்தை பாக்கியம் வேண்டாம், இதுக்கு தகுந்த காலம் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல குழந்தையானது பெற்றுக்கலாம்னு சொல்கிறார். அப்போ பூமாதேவி சொல்கிறா, இல்லை எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாத அந்த குழந்தையை ஜாக்கிரதையாக வளர்த்து நான் உத்தமமான ஒரு மனுஷனாக மாற்றி காண்பிக்கிறேன், அதுக்காக பாடு நான் படுறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கு நீங்கள் இந்த அனுகிரகத்தை பண்ணிவிடுங்க உடனேன்னு சொல்கிற பிரார்த்திக்கிறா. சரின்னு வராக சுவாமி குழந்தை பாக்கியத்தை அந்த பூமாதேவிக்கு அனுகிரகம் பண்ணுறார். உடனே பூமாதேவியினிடத்தில் அந்த நரகாசுரன் அவதாரம் பண்ணுறான். என்ன அவதாரம் பண்ணுறான்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால அவனுக்கு சாத்வீக குணங்களே நிறைஞ்சிருக்கு. இனிமே தான் குணங்கள் மாறப்போகுது பின்னால். இப்போ நல்ல குணத்தோடு தான் இருக்கான். உடனே இவனுடையதான எண்ணமானது நிறைவேறிடுத்து. இந்த சமயத்தில் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டான். பூமாதேவின்றவன் ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி. அந்த பூமாதேவின்ற ஒரு சின்ன குழந்தை, அவள் ஆசைப்படக்கூடியதான ஒரு எண்ணமாக இது இருந்ததுனால அவள் எண்ணம் நிறைவேறித்து. இருந்தாலும் உள்ள ஒரு பயம் வந்துடுத்து. வராக பெருமாளே நமக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம குழந்தை ஓடணும்னு கொஞ்சம் பிடிவாதப்பட்டுட்டோமோ, இந்த குழந்தையானவள் குழந்தைக்கு ஏதாவது கெட்ட எண்ணம் கிடைச்ச உடனே என்ன ஆகுமோங்கிற அந்த பயம் தானாக வர ஆரம்பிச்சிடும். கிடைக்கிறதுக்கு முன்னாடி இது வேணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைத்தனமான எண்ணம். கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து அடடா கேட்டு வாங்கிட்டோமே என்ன ஆக போகுதோங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா ஏழைக்கு இருக்கக்கூடிய தைரியம் பணக்காரனுக்கு கிடையாது. ஆமாம். ஏன்னா பணம் சம்பாதிச்சுட்டாக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறான், பணம் வந்த பிற்பாடு அதை காப்பாற்றணும்னேன்றதான ஒரு பயம் அவனுக்கு உண்டாருது.